சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை கையாளாகாத திமுக அரசு. இது எல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆட்சியாக நடக்குது. இங்கே வாயத்திறந்தா என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். இப்படி ஒரு கேவலமான ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு இதுன்னா ஜனநாயக நாட்டில் இருக்கோமா இல்லை சர்வாதிகாரத்தில் இருக்கோமா? பேசுனா கைது செஞ்சுருவீங்க. இப்போ வேறு காரணம் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் இப்போ பணம் வாங்கினாராம், ஒரு படத்தயாரிப்பாளரை மிரட்டினாராம். அந்த படத்தயாரிப்பாளர் இப்போ போய் பாருங்கள், படத்தயாரிப்பாளர் அந்த எஃப்ஐஆரில் போட்ட அட்ரஸை பாருங்கள், அப்படி ஒரு ஆளே இருக்க மாட்டான். நான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ என்னென்ன வேலை கேவலம் இல்லையா? நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ணணும். போகிறாங்க வீடுக்கு, எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி காலையில் 6 மணிக்கு வந்த மாதிரி அதே இன்ஸ்பெக்டர் போகிறார். இது வேடிக்கை என்னென்னா, எல்லா கேஸுக்கும் ஒரே இன்ஸ்பெக்டர். எங்கள் வீடு இப்போ சவுக்கு சங்கர் வீடு வந்து இதில் அந்த ஆதம்பாக்கம், ஸோ அது மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் போகிறார் இங்கே. ஆனால் எங்கள் வீடு கோடம்பாக்கம், அதுக்கும் மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் வர்றார். என்ன அரெஸ்ட் பண்ணேன்? நான் கேட்டேன், என்ன நீங்கள், நான் கோடம்பாக்கமாச்சேன், நீங்கள் என்ன மடிப்பாக்கத்திலிருந்து வந்திருக்கீங்க? சார், இந்த சைஃபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் லேடி அவங்க என்னை போய் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க சார். அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இல்லையா போலீஸில்? யார் வேணுனாலும் யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அதே மாதிரி என்ன தெரியுமா, சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்டு தான் எல்லாருமே போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் கோடம்பாக்கம் சைதாப்பேட்டை ரைட்டு, சவுக்கு சங்கர் ஆதம்பாக்கம் சைதாப்பேட்டை ரைட்டு, கமிஷனர் ஆஃபீஸ் எக்மோர் அங்கே ஒரு சைஃபர் கிரைமிங் இருக்குது. அதில் இருந்தவர் ஈசிஆரில் இருக்கார் வீடு, அவரையும் சைதாப்பேட்டை கொண்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே மேஜிஸ்ட்ரேட்டர் ரிமாண்ட், ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. அவர் வந்தவங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தாங்க போலீஸ் ஒரு வசதியான மேஜிஸ்ட்ரேட். எக்மோருக்கு போனாங்க, 2-3 மேஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, போகிறவனெல்லாம் ரிமாண்ட் பண்ணாதீங்க, வழிமுறைகளை கடைப்பிடிங்க. கேட்குறாங்க மற்ற மேஜிஸ்ட்ரேட். எல்லாத்துக்கும் சைதாப்பேட்டை. அவர் வரவங்களெல்லாம் என்னையும் அப்படி தான் ரிமாண்ட் பண்ணார், இவரையும் போன உடனே ரிமாண்ட் பண்ணிட்டார். பார்க்குறாரா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, சமூகத்தை காக்க வேண்டியவங்களே நீங்கள் தானே, நீதிபதிகள் தானே. போலீஸு பொய் கேஸ் போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் காவல்துறையிலே இருந்தேன். அவன் கொண்டு வந்ததை மனசாட்சிப்படி பார்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கொடுக்க வேண்டியதே நீங்கள் தானே, நீதிபதிகள் தானே. நீங்கள் தானே நாட்டை காப்பாற்றணும், அப்பாவிகளை காப்பாற்றணும், நிரபராதிகளை காப்பாற்றணும். காவல்துறை வந்து சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்கே தான் போகிறது நீதிக்கு? அதாவது அருணேஷ்குமார்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, 2014 சுப்ரீம் கோர்ட் போட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, 7 வருடத்துக்கு குறைவாக இருந்தால் சம்மன் கொடுக்கணும். 41A எடுத்தோன்னே கைது பண்ண முடியாது. ஏன் இதில் வந்து சம்மனம் கொடுத்தாங்க. கொடுக்கவே எங்கே கொடுக்குறாங்க? கைது பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சம்மனம் கொடுக்குறான். நான் கேட்டேன், என்னப்பா இது, நீங்கள் முன்னாடியில் கொடுக்கணும். இல்லை சார், நீங்கள் இப்போ கொடுக்குறோம், நீங்கள் கையெழுத்து போட்டு டேட்டு காலம் போடும்போது சார் அது இது பண்ணுங்கள், பேருக்கு தான் சார் வாங்கலாம், நீங்கள் மாற்றி போடுவீங்கயான்னு சொன்னேன். என்ன சார், எங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு போய் அப்படி ஃப்ராடு பண்ணுவோமா சார்னு சொல்லிவிட்டு அவங்க கையெழுத்தில் டேட்டை போட்டுருக்கான். இப்போ எல்லாம் மாட்டியிருக்காங்க. எல்லா பேர் மேலேயும் இப்போ வழக்கு போட்டு எல்லாம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போயிடுச்சு, இது தேசிய மனித உரிமை ஆணையம் போயிடுச்சு. வழக்காக பதிவு செஞ்சு எத்தனை போலீஸ் ஆஃபீஸரை வீட்டுக்கு அனுப்புகிறான்னு பாருங்கள். ஒரு 41A நோட்டீஸ் கொடுத்தீங்களா சவுக்கு சங்கருக்கு? நோட்டீஸ் கொடுக்கத்தான் போகிறோங்கிறாங்க. அப்போ வழக்கறிஞரோட நீங்கள் காத்திருக்கணும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அவருக்கு வந்து சட்ட உதவி கிடைக்கணும், வீட்டில் இருப்ப விட்டு அரெஸ்ட் மோமோ வாங்கணும். எல்லாத்தையும் காற்றுல பறக்க விடுறீங்க. இதை கேள்வி கேட்க வேண்டிய நீதித்துறை ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? 41A நோட்டீஸ் கொடுக்கணும். கேட்குறீங்களா? மேஜிஸ்ட்ரேட்டு கேளுங்க, 41A நோட்டீஸ் கொடுத்தையா, அவர் ஒபே பண்ணலையா, இதெல்லாம் காரணம் கேளுங்க. நீங்கள் வந்தோடனே மெக்கானிக்கல் ரிமாண்ட் உச்சநீதிமன்றம் மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணாத எல்லாம் ரைட்டு, நீ கொண்டு வந்தியா, அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஒரே மேஜிஸ்ட்ரேட்டை வர்றாங்க அப்படிங்கிறது தானே செய்தி. எல்லார் மேலேயும் என்கொயரி கிட்டத்தட்ட ஒரு நான் எத்தனை வழக்கம் தான் போட போகிறேன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு அனுப்பாமல் நான் விடமாட்டேன், என்னுடைய இதில் பண்ணவங்களுக்கு. காரணம்,
நான் எந்த தப்பும் செய்யலை. அதுக்கு தான் நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல. பேசுனது கூட நான் வரம்பு மீறி பேசலையே, யாரையும் போடா வாடான்னு கூட பேசலையே, போவான்னு கூட நான் பேசுனது இல்லையே. சட்ட பிரச்சனைகளை தானே நான் பேசினேன். எனக்கு இப்படிப்பட்ட அநீதி இருக்குது. நான் அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன். ஆனால் சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு 20 எஃப்ஐஆர் போட்டு விட்டாங்க. அவருக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு அதிமுகலேருந்து எல்லா பணமும் செலவு பண்ணுறாங்க. ரைட்டு, பண்ணுங்க. அது எடப்பாடி அவர் இன்னும் ஒரு இது வச்சுருக்கார், பண்ணுங்க. பணம் நிறையா இருக்குது, பண்ணுங்க. அதே டைமில் சவுக்கு சங்கருக்கு உதவி செய்தது இல்லை. எம்ஜிஆர் இருக்குது, ஜெயலலிதா உங்களோடெல்லாம் இவர்களுடைய அபிமானியாக இருந்த எனக்கு ஒரு அறிக்கை விடலை. இதே எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டீங்களா? அதிமுக மேல் பற்று உள்ளவர்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மேல் அபிமானம் கொண்டவர்களை கண்டுகொள்வதில்லை. அவர் கொடுக்குறீங்க, எனக்கு அடுத்த உங்கள் பணமெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் எடப்பாடி கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். இதே இதில் பொன்னையன் இருந்தார், பொன்னையன் கையில் கொடுத்துட்டு இந்த வேலைலாம் பண்ண சொல்லாதீங்க, நான் வந்து அபிமானி, என்கிட்ட வந்து பணம் கொடுக்குற வேலைலாம் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து அவருக்கு போய் உதவி செய்கிறாங்க. நியூஸ் ஜேயில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க. என் செய்தியை நியூஸ் ஜேயில் ஒரு தடவை கூட சொல்லலை. ஏன் தெரியுமா? நான் எம்ஜிஆர் அபிமானி, நான் ஜெயலலிதா அபிமானி, நான் எடப்பாடி அபிமானி இல்லையே அப்படிங்கிற கோபத்தில் நியூஸ் ஜேயில் ஒரு லைன் வரல. இதே திமுக ஊடகங்கள் எல்லாம் போட்டாங்க. ஆனால் ரைட்டு, இப்போ நம்ம சவுக்கு சங்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. உடைச்சா அது வந்து தீயணைப்பு படையை கூப்பிட்றாங்கப்பா. சவுக்கு சங்கர் வீட்டு கதவை உடைக்கிறதுக்கு தீயணைப்பு துறையை கூப்பிட்றாங்க. எவ்வளவு கேவலமாக போச்சு பாருங்க தமிழ்நாடு. தீயணைப்பு துறை வரான், கதவை உடைக்கிறான், வீடியோலாம் பாருங்க. அவர் கால் மேலே கால் போட்டுட்டு என்னங்கிறாரு, இன்ஸ்பெக்டருக்கு நின்றுட்டு, சார் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சார். ரைட்டு, பீரோவை போய் உடைக்கிறாங்க, கடப்பாறை வச்சு பீரோ உடைக்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்க. சார் அப்படியே வீடியோ எடுத்துக்கோங்க சார், ஃபோன் எடுக்கான்ட்டு. இது நான் செக் பண்ணி பாருப்பா. இப்போ நீனே பாரு, உள்ள போனா எடுக்கும். இல்லை பாருங்க சார், எடு ஒவ்வொன்றா எடு. வெளியில ரூபா இருக்கு பாரு, காசு இருக்கு, எடு ரூபா எடுப்பா. எடு. வேற என்ன இருக்கு? டேப்லெட்ஸ் இது என்னோடதுங்க சார். உடைச்சிட்டு உள்ள 500 தாள்லாம் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது. என்ன வந்து அந்த ஆள் என்ன பிச்சைக்காரனா? என்ன சவுக்கு சங்கர் பிச்சைக்காரனா? 500 தாளில் ஒரு 50 தாள் இருந்தால் 25,000 ரூபா. அதை பெரிய இது மாதிரி அந்த இது அப்படி கைப்பற்றுறாங்க. என்னையா நடக்குது நாட்டில்? ஒரு விமர்சனம் பண்ணுற ஒரு பத்திரிகையாளன்னு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இதெல்லாம் பண்ணுவீங்களா? இதுக்கு பின்னணி என்ன? இதில் ஜாதி பிரச்சனைகள்லாம் எப்படி வருது? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க நாட்டு மக்கள். அதிகாரிகள் எல்லாம் ஜாதி தலைவர்களோட எப்படி கைகோத்துக்கிட்டு நிற்கிறீங்க? எல்லாம் வருது, ஒன்றொன்னா வரும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஒன்று சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாம் அப்போ தான் வெடிக்கும். அதை இது பண்ணி அவரை கொண்டு போய் இதெல்லாம் இது பண்ணி கைது செஞ்சுட்டு பெரிய குற்றவாளி மாதிரி கொண்டு போய் பண்ணியிருக்காங்க. சரி, அவர் வெளியில் வரப்போகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனநாயக முறைப்படி குரல் கொடுக்கறதுல வந்து யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் ஒரு பத்திரிகையாளர். பேச்சுரிமைங்கிறது ஆர்டிகல் 19 ஆஃப் 19 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் கைது செய்ய முடியாது.
அவர் சொல்கிறார், வாட்ஸ்அப்பில் இருந்து நேற்று ஒரு 90,000 ரூபாய் ஒரு நம்பருக்கு அனுப்பிட்டு இவர்கள் லஞ்சம் கொடுத்தாங்கன்னு போய் கொடுக்குறாங்க, மிரட்டினாங்கன்னு பிடிக்கிறாங்க. நிதிஷுக்கு நேற்று ஜிபேல 94,000 ரூபாய் பணம் வந்துச்சு. யார் வந்துச்சு என்னன்றதை விசாரிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நானும் மிரட்டி 94,000 எம்ப்ளாயி மூலமா வாங்கினேன்ட்டு ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் வாங்கி பண்ணியிருக்காங்க. அனானிமஸா இது போல ஜிபேல அனுப்பி பண்ண முடியுன்றத அது மூலம் எந்த கேஸையா உங்களுக்கு உருப்படியாக நடத்தியிருக்கீங்க? யூடியூப் கேஸ் இத்தனை போட்டீங்களா? ஒன்றுக்காச்சும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சீங்களா? முதுகெலும்பு இருக்கா உங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கு? போய் பார்த்தா அட்ரஸில் ஆளே கிடையாது. எந்த இதை வச்சுக்கிட்டு யாரை வச்சுக்கிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வீங்க? ஏதில் நிறைய பேர் வீட்டுக்கு போக போகிறீங்க. இப்போ அதனால தான் சொல்கிறேன், கீழ் லெவலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், மேலே இருக்கும் அதிகாரிகள் பேச்சை கேட்டு எந்த தவறும் செய்யாதீர்கள். அதனால் இப்போ ஒரு பேச்சுரிமைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் காவல்துறையினால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுயநலத்துடன். அதுதான் என்னுடைய கருத்து. அதனால் இன்னமே அந்த யூடியூபர்ஸ் அசோசியேஷன் ஒன்று நான் ஆரம்பித்தோம். இப்போ அதை வேகப்படுத்த போகிறோம். யூடியூபர் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க, மரியாதை குறைவாக பேசாதீங்க. நீங்கள் உங்கள் இதை காப்பாற்றுங்க, ஜனநாயக கடமை. மற்றபடி நீங்கள் கருத்தை சொன்னதற்கு யாராவது வந்து உங்களை கைது செய்தால் ஃபஸ்ட்டு 41A நோட்டீஸ் இல்லாமல் கைது பண்ணக்கூடாது. கேளுங்க, 41A நோட்டீஸ் கொடுங்க, கேளுங்க. அதை மீறி கைது செய்தால் ரெக்கார்ட் பண்ணுங்கள். மேலிசியஸ் ப்ராசிக்யூஷனை போட்டு வீட்டுக்கு அனுப்புங்க. நான் எல்லா உதவியும் பண்ணுறேன், சட்ட உதவி. மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் நான் கேஸ் போடுறேன். டேமேஜ்னு போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த அவங்க சம்பளத்திலேருந்து வாங்குறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. தப்பான இது போட்டால் இன்ஸ்பெக்டரையே அக்யூஸ்டாக போட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம், வழி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணாதனால தான் இந்த மாதிரி அத்துமீறல்கள் நடக்குது. இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இந்த யூடியூபர்ஸ் அசோசியேஷன்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்புகளை சட்ட ரீதியாக கொடுக்குறோம். முடிந்து வெளியில் வந்தவுடனே எல்லாருமேலேயும் வழக்கு போடுங்க. அப்போ தான் அவங்க பயப்படுவாங்க. மேலே இருக்கிற அதிகாரி சொன்னால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கான சர்வாதிகார இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மிக மிக கேவலம். பேசக்கூடாதா? பத்திரிகை சுதந்திரம் என்ன ஆகிறது? நீங்கள் செய்யும் தவறை சுட்டி காட்டக்கூடாதா? எத்தனை கேஸியாக யூடியூப் கேஸில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச தண்டனை வாங்கியிருக்கீங்க. அப்போ மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு வேலைக்காரனாக உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு இதையும் வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு அசிங்கமாக இல்லை? யூனிஃபார்ம் போட்ட யூனிஃபார்முக்கு மரியாதை இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், கடும் கண்டனத்தை சவுக்கு சங்கருக்கு நீங்கள் வந்து சிறைக்கு தள்ளினதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை சுதந்திரத்தை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். தங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையில் அவங்கள ஏதாச்சும் திட்டினா எஃப்ஐஆர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அதிகாரிகள் மேலே தண்டனை கொடுங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக அதிகாரிகள் எஃப்ஐஆர் போடுறாங்க, தண்டனை கொடுங்க அவங்களுக்கு. இன்னும் 1 மாதம் 2 மாதம் 1 மாதம்தான். ஜனவரி எண்ட் ஆகிட்டா அதிகாரிகள் காலி. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம்னு வந்தவுடனே நீங்கள் எல்லாம் காணாமல் போயிடுவீங்க. அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்ட முறைக்கு நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையாளர்கள் மீடியாவின் கழுத்தை நெரிக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இந்த யூடியூபர்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷனில் எல்லாருக்கும் சொல்கிறேன், பேசுனதுக்கு பிடிச்சாங்கன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு புகார் கொடுக்கலாம், நீங்கள் அதை செய்யுங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க, 2014 தீர்ப்பில் மேஜிஸ்ட்ரேட் மெக்கானிக்கல் ரிமாண்ட் எடுத்தால் மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ஹைகோர்ட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு இருக்கான். அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குற ப்ரொசீஜர் தான் நான் சொல்கிறேன். இது மேஜிஸ்ட்ரேட்டு தவறாக நடந்தால் மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணுனா அவர் மேலேயும் புகார் கொடுங்க. நான் இப்போ எல்லார் மேலேயுமே புகார் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்களும் இது பண்ணுங்கள். அப்போ தான் காவல்துறையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். காவல்துறை அரசியல்வாதிகளின் கூலிக்காரனாக ஆகிவிட்டாங்க எல்லா காவல்துறை. அரசியல்வாதி என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஆள். கேட்டால் சொல்கிறாங்க, சார் மேலிடத்து உத்தரவுன்னு யூனிஃபார்ம் கழட்டி போட்டு போங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு கேவலமாக நடந்து என்று சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகலேருந்து எடப்பாடி பணம் எவ்வளோ வேணாலும் கொடுப்பார். இருந்தாலும் சவுக்கு சங்கர் எங்களை அணுகினார்.
ஒரு 8-10 பேரை நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அது என்னால் முடியும் சட்ட ரீதியாக. டேமேஜ் கேட்டு ஒவ்வொருத்தவங்க சம்பளத்திலும் முடிங்க. அப்போ தான் காவல்துறை வருங்காலத்தில் திருந்துவாங்க. அவர் முக்கியமான குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாரு. காவல்துறை உயர் அதிகாரிகள் ஜாதி ரீதியாக பாசம் வச்சுருக்காங்கன்னுலாம் சொல்கிறாரு ஆதாரத்தோட. அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஜாதி ரீதியான பாசம் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் இருக்கலாமா? நான் காவல்துறையில் இருக்கும்போது ஒரு போலீஸ் கமிஷனரு ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்கு வந்து திருப்பதியில் கல்யாணம் நடக்குது, இங்கேருந்து அங்கே போனார், அவர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. காவல்துறையில் அதை பார்க்கலாமா? ஜாதியை பார்க்கலாமா? மதத்தை பார்க்கலாமா? நீங்கள்லாம் வேலியாச்சப்பா. மக்களை காக்க வேண்டிய வேலி உங்களுக்கே ஜாதி புத்தி வந்துருச்சுன்னா அப்புறம் நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு? அதனால் கடுமையான கண்டனத்தை சவுக்கு சங்கர் விஷயத்தில், கைது விஷயத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் வருங்காலத்தில் இது போன்ற கைது வரக்கூடாது. வெறும் யூடியூப்பில் பேசியவர்களுக்கு, அதனால் யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு வருங்காலத்தில் பாதுகாப்பாளனாக நாங்கள் செயல்படுவோம். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாம் பொய் வழக்கு, வாங்குகிற கம்ப்ளைண்ட்லாம் பொய். ஜிபேயில் அனுப்பியிருந்தால் அது பொய், பார்க்காமே நான் சொல்கிறேன். சும்மாமா இது பண்ணி விடுறதுக்கு. அதனால் எல்லோரும் வந்து நான் இது பண்ணி காவல்துறை தவறு செய்திருந்தால் சட்டத்தின் மூலம் அவர்களை தண்டிப்பதற்கு முன்வர வேண்டும். வருங்காலத்தில் இது போன்ற போலீஸ் அத்துமீறல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டுமானால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதை ஒரு சமூக கடமையாக நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சவுக்கு சங்கர் விஷயத்தில் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.